வாங்கி கிழிச்சு வச்சிட்டு இப்ப நான் கிழிக்கவே இல்லன்னு போய் சொல்றேன். மூஞ்ச பாரு. என்ன அடிக்கிற? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? எனக்குலாம் அடிக்க தெரியாது. அம்மா அம்மா இவன் என்ன அடிக்கிறாமா? நீ தானே என்ன ஃபர்ஸ்ட் அடிச்ச. நீ அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அடிச்சேன். வேணும்னு அம்மாட்ட மாட்டி விடுற. அதானே பார்த்தேன். உள்ள நேரம் சண்டை வராமல இருந்துச்சு. அந்தந்த வீட்லயும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்தமா, குடுக்குற பாடத்தை எழுதுனமா, தின்னமா, தூங்குனமா, எந்திரிச்சமா, திரும்ப பள்ளிக்கூடம் கிளம்பி போனமான்னு இருக்குதுங்க. இங்க மட்டும் தாண்டி தின்னாலும் சண்டை, தூங்குனாலும் சண்டை, உக்காந்தாலும் சண்டை, எந்திரிச்சாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு சண்டையா கட்டிட்டு திரியறீங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி ஒவ்வொன்னும் எப்படி பாசமா அன்பா இருக்குதுன்னு. நீங்க மட்டும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் நாய் கடிப்படுற மாதிரி கடிபட்டுட்டே இருக்கீங்க? மா இங்க பாருமா, என் ஃப்ரெண்ட் நோட்டை நான் எழுதுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதுல இருக்கிற சயின்ஸ் டிராயிங்லாம் பாக்குறேன்னா அப்பதாமா வாங்குனா. இப்ப கிழிச்சிட்டு நான் கிழிக்கவே இல்லைன்னு சொல்றேம்மா. நாளைக்கு மிஸ் கிட்ட சைன் வாங்கணும். நான் எப்படி கிழிஞ்ச நோட்டை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ட கொடுப்பேன்? இத கேட்டதுக்கு என்ன அடிக்கிறான். இல்லம்மா, சௌமி தான் ஃபர்ஸ்ட் அடிச்சது, அப்புறம் தான் நான் அடிச்சேன். ஆஹா, சோறும் முட்டை குழம்பும் செம காம்பினேஷன். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு. ஆனா என்னைக்கு வைக்கிற முட்டை குழம்பு மாதிரி இல்லையே, இன்னைக்கு கொஞ்சம் ருசி வித்தியாசமா இருக்கு. எதுவும் புதுசா மசாலா பவுடர் கலந்துருப்பாளா இருக்கும். எது கலந்தா என்ன, குழம்பு ருசி அம்சமா இருக்கு. இங்க பாருமா, எப்படி ரெண்டா கிழிச்சு வச்சிருக்கானே. ஏண்டா அவனோட வாங்கி பாத்தீனா கம்மல் பாத்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு அப்படி கிழிச்சு வச்சிருக்க? எப்படி திரும்ப கொண்டு போய் அவ ஃப்ரெண்ட்ட கொடுப்பா? அன்னைக்கு சௌமி கூட தான் என் புக்க கிழிச்சது. அன்னைக்கு சௌமி எல்லாம் திட்டவே இல்ல, இப்ப மட்டும் என்ன திட்டுறீங்க? அது நான் வேணும்னு கிழிக்கலமா, பேஜ் திருப்பும் போது ஒட்டி இருந்துச்சு போல, தெரியாம கிழிஞ்சிருச்சு. அதுவும் இதுவும் ஒண்ணாமா, அன்னைக்கு புக்ல இத்துணூண்டு கிழிச்சிட்டேன். அதுக்காக நோட் இப்படி ரெண்டா கிழிச்சு வச்சிருக்கா. லேசா கிழிச்சாலும் என் புக்க கிழிச்சல, அதுக்கு தான் இப்ப நான் உன் நோட்டை கிழிச்சேன். நீ கிழிச்சதுக்கும் நான் கிழிச்சதுக்கும் சரியா போச்சு போ. பாத்தியம்மா, நான் சொன்னேன்ல, அவன் வேணும்னு கிழிச்சிருக்கா. என்னடா பழக்கம் இது? அன்னைக்கு உன் புக்க கிழிச்சானே, இன்னைக்கு அவன் நோட்டை கிழிச்சு வச்சிருக்கியா? எங்க இருந்து வந்துச்சு இந்த புத்தி? வீட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல புத்தி இருந்தா தானே உனக்கும் நல்ல புத்தி இருக்கும். நம்ம வீட்ல தான் ஒவ்வொருத்தரும் அவ வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், இவ கல்யாணத்தை எப்படி இருக்கலாம்னு புதுசு புதுசா பிளான் போடுறாங்க. அப்புறம் நீ அந்த வீட்ல தானே இருக்கிற, அந்த புத்தி உனக்கும் வந்து ஒட்டிக்கிச்சு போல. என்ன இன்னைக்கு அன்னிக்காரி சத்தம் ரொம்ப ஓவரா இருக்குது. நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்கிறாளே. ஓஹோ, அம்மா தான் அண்ணன் கூட வயலுக்கு போயிருச்சுல, அதான் இப்படி கத்துறா. அம்மா இருந்தா தான் பொட்டி போக மாட்டா, அடங்கி உட்காந்துருப்பாளே. கத்துடி கத்து, நீ அங்க கத்திக்கிட்டு இரு. நீ வச்ச முட்டை குழம்புல இருக்கிற ஒவ்வொரு முட்டையா நான் இங்க காலி பண்ணிட்டு இருக்கிறேன். நாம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கணும். நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டா என்னால இப்படி ருசியா சமைக்கவும் முடியாது, நான் சமைச்சதை என்னால சாப்பிடவும் முடியாது. ரெண்டு பேத்துக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு டாக்டர் கலெக்டர்னு வசந்த இடத்துக்கு போய் என்னை தூக்கி கொண்டத்தில் நிறுத்த வேணாம் சாமி. அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைக்காம, மத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம, நல்ல எண்ணத்தோட நல்ல புத்தியோட இருங்க, அது போதும். இன்னைக்கு நீ பழகிற பழக்கம் தாண்டா நாளைக்கு உன் கூடவே வரும். நீ நல்ல புத்தி வச்சிருந்தாலும் எனக்கு தான் பேரு, கெட்ட புத்தி வச்சிருந்தாலும் எனக்கு தான் பேரு. நீ நல்ல எண்ணத்தோட ஊர்ல 4 பேருக்கு நல்லது செஞ்சு பாரு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாமரட்டு புள்ளிவ, தங்கமான புள்ளிவ. என்னமா புள்ளைய வளர்த்தி வச்சிருக்கா தெரியுமா? புள்ள வளர்த்தனா இவ்வளாட்டம் புள்ளைய வளர்த்தணும்பாங்க. கெட்டது செஞ்சு பாரு, அதே 4 பேரு என்ன புள்ள வளர்த்தி வச்சிருக்கா, ஒரு புள்ள ஒழுங்கா வளர்க்க தெரியாது, புள்ள வளர்த்திருக்கலாம் புள்ள பூன்னு கார் துப்பிட்டு போவாளுங்க. அதனால தான் சொல்றேன், ஒழுங்கா நல்ல புத்தியோட இருக்க பழகுங்க. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், அவ என் புஸ்தகத்தை கிழிச்சா நான் அவ புஸ்தகத்தை கிழிப்பேன், என்ன ஒரு அடி அடிச்சா நான் 2 அடி அடிப்பேன், எனக்கு ஒரு கண்ணு போனா அவளுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், சோத்துல விஷத்தை வச்சு கொன்னே போடுவோம் ஜாக்கிரதை. என்னது விஷமா? அடி பாவி, சோத்துல விஷம் வச்சிருக்கியா? ஐயோ, வழக்கமா வைக்கிற முட்டை குழம்ப விட இன்னைக்கு ருசி வித்தியாசமா இருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணுமே. 4 முட்டையை எடுத்து போட்டு லபக்கு லபக்குன்னு முழுங்குனே, குழம்பெல்லாம் வலிச்சு நக்கனே. இப்படி விஷம் வச்சிருப்பான்னு நான் நினைக்கலையே. அடி பாவி சண்டாளி, நீ என்ன விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு போயிட்டியா? ஐயோ நான் சாவ போறனே, ஐயோ நான் சாவ போறனே, வீட்டுல யாரும் இல்லையே, நான் அனாதையா சாவ போறனே, அம்மாவும் இல்ல புருஷனும் இல்ல பையனும் இல்ல, நான் சாவ போறனே. நான் இனிமே கிழிக்க மாட்டேன், அதுக்கே இப்படி திட்டுற? நான் ஒட்டி கொடுத்துறேன். சௌமி, நான் உன் நோட்டை ஒட்டி கொடுத்துறேன். அம்மா கிட்ட சொல்லி மாட்டி விட்டு திட்டு வாங்கி வச்சுட்டல நீ. ஒன்னும் வேணாம், நான் ஒட்டிக்கிறேன், நீ போ. மா, என்னமாச்சு உனக்கு? எனக்கு இல்லாம இவ்வளவு டென்ஷன் ஆவற, இப்படி கோவப்படுற? எப்ப இப்படிலாம் திட்ட மாட்டியே, என்னமாச்சு உனக்கு?
சௌமி, எனக்கு உன் அத்தைக்காரி திட்டணும்னு தோணுச்சு. திடீர்னு அவளை திட்டணும் சத்தம் போடணும்னா என்னன்னு போய் திட்டுறது? அதான் அப்பு திட்டுற மாதிரி திட்டி விட்டேன். என்னம்மா சொல்ற? நீ கத்துற கத்துற அப்பு பயந்துட்டு ஓடிட்டான் பாரு. அவன் பயப்பறான் விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். நானும் சுந்தரேக்காவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்படியா? என்ன முடிவு? இந்த வருஷம் பிறந்ததுல இருந்து இனிமே எப்பவும் அழுகுனி மூஞ்சி மாதிரி இல்லாம எப்பவும் தைரியமா கலகலப்பா எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணுங்கிறதா அது. ஓ, நியூ இயர் ரெசல்யூஷனா? சூப்பர்மா. ஆமா ஆமா, அந்த சொல்யூஷன் தான். இனிமே உன் அத்தை பேச்சுக்கும் பாட்டி பேச்சுக்கும் பயந்து நடிக்கிட்டு வாயை கட்டிட்டு இருக்க மாட்டேன். போட்டு பதிலுக்கு பதில் பின்னி எடுக்க போறேன். ஐயோ, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. யாரும் இல்லையா வீட்ல? என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. சௌமி, என்னடி உன் அத்தைக்காரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா? என்ன வடி இருக்கும்? தெரியலையம்மா, எதுவும் கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குமோ? ஐயோ, நாசமா போறவ என்ன கொல்ல பாக்குறாளே, என்ன யாராச்சும் காப்பாத்துங்கம்மா. யாருமே இல்லையா? என்ன யாராச்சும் காப்பாத்துங்கம்மா. என்ன கொல்ல பாக்குறா, என்ன காப்பாத்துங்கம்மா. ஏண்டி, யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு கத்துறா? யாரும் கொலகார பையன் உள்ள புந்துட்டானோ? அவளையும் கொண்டுட்டு நம்மளையும் கொண்டுட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொள்ள அடிச்சிட்டு போறதுக்கு வந்து கொலகார பையன். அத்தையெல்லாம் போய் யாராவது கொல்ல முடியுமா? அத்தை வேணா மத்தவங்களை கொல்லும். ஆமாடி, நீ சொல்றது கரெக்ட் தான். எவனோ கடத்தல்காரனா உள்ள புந்துட்டான். நான் போய் அவனை ஓட விடாம புடிச்சுக்கிறேன். நீ போய் ஒரு கட்டையை எடுத்துட்டு வா. சரிம்மா. எனக்கு தொண்டையெல்லாம் கட்டுது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, வேர்க்குது, மயக்கமா வருது. இதெல்லாம் சாவறதுக்கான அறிகுறி தான். நான் சாவ போறேன். அம்மா, நீ எங்கம்மா போயிட்ட? ஆசை மாவ, நீ ஆசாசியா பெத்த மாவ சாவ போறம்மா. நீ எங்கம்மா போயிட்ட? அம்மா, எங்கம்மா போயிட்ட? டே சாண்டி, எங்கடா போயிட்ட? ஏ சாண்டி, உங்க அம்மா சாவ போறேன்டா. உன் அம்மா சாவ போறேன்டா. உன் அம்மா இனிமே உனக்கு இல்ல. அம்மா உனக்கு இனிமே இல்ல. அம்மா சாவ போறேன்டா. எனக்கு சோத்துல விஷம் வச்சுட்டாலுடா. நான் சாவ போறேன்டா. நான் செத்ததுக்கு அப்புறம் உன் அப்பா இன்னொரு அம்மாவை கொண்டு வருவான்டா. நான் கண்டிப்பா அந்த அம்மாவோட நீ சந்தோஷமா இருடா சாண்டி. அம்மா சாவ போறேன்டா. உடம்பெல்லாம் வேர்க்குது, படபடன்னு வருதே. ஐயோ அம்மா, இதெல்லாம் சாவறதுக்கான அறிகுறியா இருக்குதே. ஏ தாமரை, நான் செத்ததுக்கு அப்புறம் பேயா வந்தாது உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி தாமரை. துண்டில் மூஞ்சி தொடச்சாலும் திரும்ப திரும்ப வேர்க்குது. அம்மா, ஐயோ படபடன்னு வருது, மயக்கமா வருது. ஐயோ தலை சுத்துது, மயக்கம் வருது. நான் சாவ போறேன், மயக்கமா வருது. அடே கடத்தல் பையில, என் நாத்துவ கடத்திட்டு போறதுக்கு வந்திருக்கியா? அவ அண்ணி நான் இருக்கும்போது அவன் மேல நீ கையை வைக்க முடியாதுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்களா இருக்கும்போது அவளை கடத்திட்டு போறதுக்கு வந்திருப்ப. உன்னை என்ன பண்ற பாரு. அப்ப அம்மா, இந்தம்மா, ஏன் கை வலி கடிச்சிட்டு இருக்க? இந்த கட்டையில அவன் அடி. அடியே, உன்னை அடிக்கிறதுக்கு கட்டை எடுத்துடியா? நீ மரத்தை வெடிக்க வந்திருக்கிற? அடியே, நான் பெத்த மாவளே, உள்ள இருக்கிறது கடத்தல்காரன்லடி, உன் அத்தைக்காரி. இதுல அடிச்சு நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் கொலைகேஸ்ல உள்ள தாண்டி போகணும். அத்தையா இருந்தா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் ஆகுதுமா. நான் அடிக்கிறேன். சௌமி, போதுடி. நீனும் விட்டு அடிச்சிட்டே இருப்ப போல. செத்துக்கிட்டு போயிட போறாடி. இருமா, இன்னும் 2 அடி அடிச்சுக்கிறேன். அடி பாவி, அடிச்சு கொண்டு விட்டாடி, சரிஞ்சு விழுற. நீ முதல்ல துண்டடுமா, மூச்சுக்குதான்னு பாப்போம். ஐயோ பாவி, மாவ செத்து போய் கிடக்கும் போது கூட ஸ்டைலா கிடக்குறாளே. நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பனுக்கும் பாட்டிக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அது அடிச்சு அடியில மயக்கம் போட்டு விழுந்திருக்குமா. இரு, நான் போய் தண்ணி கொண்டாரேன். காயத்ரி, எந்திரடி ஆத்தா. நீ செத்து போய் என்ன பழிப்பாவதுக்கு ஆளாக்காதடி. எந்திரடி. செத்து போய் கிடக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எப்படி தலைவருங்க தலையாட்ட இருக்கிறா பாரு. இதையும் நல்லா லப்பு டப்புன்னு துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இவ சாவல, உசுரோட தான் இருக்கிறா. இந்த தண்ணி மூஞ்சில ஊத்துமா, எந்திரிச்சுக்குவாங்க. சௌமி, நான் பயந்தே போயிட்டேன்டி. அவ சாவல. நல்லா இதையும் பார்த்துக்கு லப்பு டப்புன்னு என்ன வேகமா துடிக்குது தெரியுமா? அவ உசுரோட தாண்டி இருக்கிறா. நான் தான் சொன்னேன்லம்மா, தண்ணியை ஊத்து மூலிக்கட்டும். நான் எங்க இருக்கிறேன்? சொர்க்கத்துல இருக்கிறனா நரகத்துல இருக்கிறனா? அத்தை, நீங்க வீட்ல தான் இருக்கீங்க. சௌமி, நீ உங்க அம்மா வச்ச முட்டை குழம்பு தின்னு செத்து போயிட்டியா? 2 பேரும் நரகத்துக்கு வந்து விட்டோம்டி. நரகத்துல என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா? அடிக்கிற அடியில 2வது தரம் செத்து போயிரும் போல இருக்குது. நல்லா உருட்டு கட்டையை வச்சுக்கிட்டு மண்டையிலே நங்குன்னு அடிக்கிறாங்க. அம்மா, நான் அடிச்சது அத்தை நரகத்துல அடிச்சது நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாண்டி, அவன் நினைச்ச மாதிரியே இருக்கட்டும். இதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. காயத்ரி, நீ நெசமாலுமே செத்து தாமா போயிட்ட. செத்து போய் நீ பண்ண பாவத்துக்குலாம் நரகத்துக்கு போய் அங்க போட்ட அடியில திரும்ப உயிர் பொழைச்சு வந்துட்ட. செத்து போய் திரும்ப பொழைச்சு வரதுல என்ன அதிசயம் தெரியுமா? இதெல்லாம் வரும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. நரகத்திலேயே உன் தொல்லை தாங்காம திரும்ப அனுப்பி விட்டாங்கன்னா பாத்துக்க, இனிமே உனக்கு சாவே கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் திரும்ப பொழைச்சு வந்துட்டேனா? ஆமா நெசந்த, காட்டு கிள்றேன். அம்மா வலிக்குது. எதுக்கு நீ அப்படி கிள்றீங்க? பத்தியா வலிக்குது பத்தியா? நீ செத்து போய் பேயா இருந்தீனா உனக்கு எந்த வலியுமே தெரியாது. ஆமாட்ட, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. அப்ப நான் பொழைச்சிட்டேனா? அப்பனா நான் திரும்பவும் செத்துருவனே. திரும்பவும் செத்துருவியா? ஏ கூமுட்ட,
செத்து செத்து விளையாடுறதுக்கு இது என்ன வடிவேலு காமெடியா? நரகத்துல கொடுத்த அடி தாங்காம தான் நான் வந்துட்டேன். ஆனா நான் சாப்பிட்ட விஷம் என் வயித்துல தானே இருக்குது. அப்ப நான் திரும்பவும் செத்துருவேன் தானே. விஷத்தை குடிச்சியா? என்ன காய்ச்சி சொல்ற? விஷம் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? நல்லா 4 வேளையும் மூக்க பிடிக்க தின்னுட்டு நல்லா சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கிற. விஷம் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? கடந்தொல்லையா, புருஷன் தொல்லையா, மாமியா தொல்லையா, என்ன தொல்லை உனக்கு? அம்மா அதை விட அது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அத்தை குடிச்ச விஷத்தை வாந்தி எடுக்க வை. வாந்தி எடுக்க வைக்கணுமா? வாந்தி எடுக்க நான் என்னடி பண்ணும்? வாய்க்குள்ள கை விடவா? ஏன் கையை கடிக்கிறாடி? கையை கடிக்கடி. சிரிக்குமா? கையை கடிச்சு விட்டாடி. ஆத்தே என் கையை என்ன இந்த கடி கடிச்சு விட்டா போ. சௌமி என்னம்மா பிஸ்கு பிஸ்குன்னு கூப்பிடுற? என்ன அடியே? சரிம்மா. காயத்ரி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் மருந்து எடுத்தார சொல்லிக்கிறேன். அதை குடிச்சினா உடனே வாந்தி வந்துடும் பார்த்துக்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? விஷத்தையும் நீயே வைப்பியா? அதை எடுக்கிறதுக்கு மருந்தையும் நீயே கொடுக்குறியா? விஷம் நான் வச்சனா? நான் என்ன விஷம் வச்சேன்? செத்து பொழைச்சு வந்ததில் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? மா இந்தம்மா ஜூஸு. கொண்டாம்மா கொண்டா. இந்த காயத்ரி இந்த ஜூஸை குடிச்சிரு. கொஞ்சம் கசப்பா இருக்கும். நல்லா கண்ணை இறுக்கி முடிக்கிட்டு மூக்க பொத்திக்கிட்டு ஒரு சொட்டு கூட மீதி விடாம குடிச்சிரு. ஜூஸா? இது என்ன ஜூஸு? அது எல்லாம் குடிக்கிற ஜூஸ் தான், குடி. அடியே கம்முன்னு இருடி, சிரிச்சு காமிச்சு கொடுத்துறாத. இந்தாம்மா குடி. குடிச்ச உடனே வாந்தி வந்துரும் பாரு. அடுத்த செகண்டே வாந்தி வந்துரும். அப்படித்தான் குடி. கொஞ்சம் கூட மீதி வைக்கூடாது. குடி 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 குடி. அண்ணி என்ன இப்படி இருக்குது? ஐயா அது மருந்து ஜூஸ் அப்படித்தான் இருக்கும், குடி. ஐயோ இது ஒரு மாதிரி கசக்குது, புளிக்குது. ஆமாம்மா அது கொஞ்சம் கசப்பாவும் தான் இருக்கும், புளிப்பாவும் தான் இருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்திருக்கா, அவ்வளோதான், குடி. எனக்கு வேணாம். வேணான்னா அப்புறம் செத்து போயிடுவா, பரவாயில்லையா? தெரியுதுல்ல, குடி. அவ்வளோதான் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்குது, கொஞ்சம் தாங்குது. குடிச்சிரு 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 குடிச்சிருமா குடிச்சிருமா. காயத்ரி இனிமே ஒரு பிரச்சனை இல்ல. அதான் வாந்தி எடுத்துட்டல, இனிமே ஒரு பிரச்சனை இல்லம்மா. எல்லாம் சரியா போச்சு. இப்ப சொல்லு, எதுக்கு விஷத்தை குடிச்ச? என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. நான் எங்க விஷம் குடிச்சேன்? நீ தானே சோத்துல விஷம் வச்ச. என்னது நான் விஷம் வச்சனா? யார் சொல்றது நான் விஷம் வச்சேன்னு? நீ தானே பிள்ளைங்கள திட்டிட்டு இருந்த சோத்துல விஷம் வச்சிருவேன்னு. இங்க குழம்பும் ஒரு மாதிரியா ருசி இருந்துச்சு, நல்லாவே இல்ல. அதான் சோத்துல விஷம் வச்சுட்டே என்னமோன்னு நினைச்சேன். அடிப்பாவி, பிள்ளைங்களை திட்டிட்டு இருந்தா உடனே உனக்கு வச்சுட்டு நினைச்சியா? உன்னெல்லாம் கொல்லும் நினைச்சா சோத்துல விஷம் வைக்க மாட்டேன். வாயை புட்டு விட்டு ஊத்துவேன். நான் விஷமும் வைக்கல கிசமும் வைக்கல. போய் அந்த சோத்தை தின்னுபிட்டு அடுத்து என்ன எப்படி கவக்கலான்னு போய் பிளான் போடு போ. விஷம் வைக்கிறாங்களாம். இவளுக்கு விஷம் வைக்க முடியாம தான் கிடக்குது. ஆமா நீங்க கொடுத்தது என்ன ஜூஸ்? இன்னும் கொமட்டிட்டு வருது. அதே மாட்டுச்சாணி ஜூஸ். மாட்டுச்சாணியா? ஆமா, விஷம் குடிச்சவங்களை வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கு மாட்டுச்சாணி தான் நல்ல மருந்து. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.